Hi there, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு ஒரு சூப்பரான வெட்டிங் vlog-ஓட வந்திருக்கேன். So don't be late, let's get started. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான விலாகோடு வந்திருக்கேன். இந்த விலாக் பார்த்திங்கன்னா 2 நாளாக சேர்த்து ஷூட் பண்ணது தான். அதாவது அந்த வெட்டிங்கோட ப்ரீவியஸ் டே மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கும்ல, ஸோ அதுவும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். வெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இதில் இன்னொரு ரெசிபியும் இருக்குது, சூப்பரான ரெசிபி. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது மாதிரி இந்த டே வந்து ப்ரீவியஸ் டே ஈவினிங். ஸோ வந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் அண்ட் போகிற வழியில் வந்து எல்லாேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம இறங்கியிருக்கோம். இது வந்து சுசீந்திரம் ரோட்டில் இருக்கக்கூடிய வந்து ஸ்டால்ஸ் தான். ஸோ இங்கே வந்து டீ அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினோம். அதாவது மாமி அண்டு ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து டீ குடிக்க போகிறாங்க. அப்புறமா வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து மது வடையும் அப்புறமா உள்ளி வடையும் வாங்கியிருந்தாங்க. மாமி மட்டும் டீ போதும்னு சொன்னாங்க, வேறு யாரும் டீ வந்து குடிக்கலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் கடையில் வந்து இல்லை, ஸ்டாக் இல்லை, காலி ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஜெல்லி வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த டைமில் தான் அங்கே வந்து ஜிகுர் தண்டா மேக் பண்ணிட்டு இருந்தது கண்ணில் பட்டுச்சுது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி, இங்கே எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் ஜிகுர் தண்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஸோ அவங்க பண்ணுற ஸ்டெப்ஸையும் நான் அப்படி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தேன். அந்த பக்கம் வந்து ஒருத்தங்க அப்படி பார்த்துட்டே இருந்ததுனால எனக்கு வந்து அன்ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் அவங்க மேக் பண்ணுறதெல்லாம் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க, நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வீட்டில் வந்து நாங்கள் பாசுந்தி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப திக்காக பண்ணுவோம். பட் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது மாதிரி இருந்தது. பட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெண்ணிலா ஐஸ்கிரீமில் ஒரு ஸ்கூப், அப்புறமா ஜிகர் தண்டா ஐஸ்கிரீமில் ஒரு ஸ்கூப் அப்படி போட்டிருந்தாங்க. அண்டு பதாம் பிசுன்னு நிறைய சேர்த்துருந்தாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து ஓவரால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டாப்பிங்ஸில் நிறைய கேஷ்யூஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பட் வந்து ஒருத்தங்களால் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்க முடியாது, ரொம்ப ஹெவியாக இருந்தது மாதிரி இருந்தது. எப்படியோ வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் குடித்தோம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து per 175 rupeesனு கொடுக்குறாங்க. அண்ட் 75 rupeesக்கெல்லாம் வந்து ஒருத்த மாதிரி தோணலை, பிகாஸ் ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால. ஓகே, இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வந்து இந்த ட்ராவல் டைம் வந்து 1.5 hour மேலே ஆகும். நம்ம அங்கேருந்து கிளம்பும்போது வந்து ஈவினிங் கிளம்புனோம். பட் இங்கே வந்து டைம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். நாங்கள் வரும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணி பேசி அப்படி வந்து டைம் போயிடுச்சுது. அண்ட் ஒரு பக்கம் வந்து மெஹந்தி வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து சாப்பாடெலாம் பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க வந்து மெஹந்தி வச்சுருக்க டைமில் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் நைட்டு சாப்பாடு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா தோசை, அப்புறமா ஆப்பம், அப்புறமா பரோட்டா அண்டு உளுந்த வடை, அப்புறமா வந்து கட்டி சட்னி, சாம்பார், அப்புறமா வந்து தேயிலை அண்டு தேயிலை மீன்ஸ் பிளைன் டீ, அப்புறமா பரோட்டாவுக்கு வந்து சிக்கன் மசாலா, அதாவது சிக்கன் ஃப்ரை மாதிரி அந்த மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, ட்ரை ரோஸ்ட் மாதிரி. ஸோ அது அப்புறமா வந்து மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஆப்பம், தோசை எல்லாத்துக்கும் வந்து மட்டன் கிரேவி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து வடை கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சட்னி எடுத்துருந்தேன். பசங்க வந்து பொதுவாகவே வந்து பரோட்டா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பரோட்டா தான் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பரோட்டா அப்புறமா கொஞ்சமாக கிரேவி வச்சுருந்தேன். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மெஹந்தி வச்சுட்டு இனி கிளம்ப வேண்டியதான். பிகாஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது இன்னும் 1.5 hour ட்ராவல் பண்ணணும், ரிட்டர்ன் ட்ராவல். ஸோ அதில் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ ஒரு ரெசிபி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே vlog கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஹியர் இஸ் த ரெசிபி. நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து
ப்ரௌனி மாதிரி வந்து கேக், அதாவது ப்ரௌனி கேக்குன்னு சொல்லலாம். இதோட டேஸ்ட் வந்து 90% ப்ரௌனி மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன், நான் வந்து ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். இந்த எக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு தான். அப்புறமா இங்கே ஹாஃப் கப்பில் 3/4 பங்கு அளவுக்கு நான் வந்து கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். அண்டு ஹாஃப் கப் அளவுக்கு ஆயிலும் நான் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுட்ரு வந்து நீங்கள் லைட் கலரில் எடுக்கிறதா இருந்தால் ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப டார்க்கான கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறமா ஹாஃப் கப் அளவுக்கு சுகரை வந்து மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இங்கே வந்து எக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பூனை வச்சு நான் வந்து ஃபோக் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அண்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த ஆயிலையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் அண்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் இதில் வந்து கொக்கோ பவுடரை வந்து சலித்து சேர்த்துக்கிறேன். சலித்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எந்த வித கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ இதில் ஹாஃப் கப் அளவுக்கு ப்ளைன் ஃப்ளாரும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ளாரை வந்து அப்படி டைரெக்டாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆல்ரெடி சலிச்சு வச்ச மாவு அப்படிங்கிறதுனால நான் சலிக்காமல் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் அண்ட் ப்ளைன் ஃப்ளார் ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக சலிச்சிட்டு கூட அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நார்மல் கேக் பேட்டரோட இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். பிகாஸ் நம்ம இதில் தண்ணியே சேர்க்கலை, ஜஸ்ட் அந்த ஆயில் அப்புறமா அந்த எக் மட்டும்தான். ஸோ அதனால தான் அந்த கொஞ்சம் அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்துருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஆயில் அப்புறமா டஸ்டிங் பண்ணி ப்ரெஷர் குக்கரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அந்த கேக் பேட்டரை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக தட்டி தட்டி வைக்கும்போது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் போடாமல் அப்படியே தூக்கி நான் வந்து ஸ்டவ் டாப்பில் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்க தோசை தவா மேலே தான் வைக்கிறேன். இப்போ இந்த தோசை தவா வந்து ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால நான் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு வேளை வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுது. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா நமக்கு சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சுது. நான் இதில் டஸ்டிங் பண்ணும்போது அந்தளவுக்கு ஆயில் அண்ட் ஃப்ளார் வந்து அப்ளை பண்ணலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து அடியில் சைடில் எல்லாம் பிடிச்சது மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் தாராளமாக பண்ணால் தான் நமக்கு கேக் வந்து செப்பரேட்டாக இழகி வரும். நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதில் அப்ளை பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சது மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் பண்ணும்போது தாராளமாக டஸ்டிங் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஓவனில் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் இதே டைம் நீங்கள் வந்து மேக் பண்ணால் போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் வச்சு நீங்கள் 30 to 35 மினிட்ஸில் பேக் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நான் லைட்டாக எட்ஜஸை கட்டிட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணேன்னா எனக்கு வந்து ஹாஃப் பீஸ் தான் வந்து விழுந்துச்சுது. ஹாஃப் பீஸ் வந்து குக்கர்லேயே இருந்தது. நான் ஒழுங்காக வந்து சைடும் வந்து எட்ஜஸும் இறக்கி விடாததுனால. பட் வந்து நான் அதை வந்து இப்போ ஃப்ளிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபைனல் வியூவை பாருங்கள். அந்த சைடெல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்குது. அண்டு மேலேயும் ரொம்ப கிறிஸ்பியாக தான் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குது. அடியில் வந்து பார்த்திங்கன்னா செம கிறிஸ்பி. ஸோ வந்து நான் சொன்னது மாதிரி 90% வந்து இது வந்து ப்ரௌனி டேஸ்ட்டில் தான் இருந்தது. அண்டு உள்ளாடி டெக்ஸ்சரும் அந்த மாதிரியே சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு வந்து வியூவை பார்க்கும்போது தெரியும் வீடியோவில் அந்த மாதிரி டெக்ஸ்டர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்கிறதுல நான் ஆயில் யூஸ் பண்ண இடத்துல அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பட்டரை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது பட்டரை ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான ப்ரௌனி மேக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த பேட்டரில் ஆட் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான சாக்லேட் கேக்கும் நீங்கள் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராகவும் பெர்ஃபெக்டாகவும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் 2 மெத்தட்லேயும். So friends, this is the continuation of previous vlog, previous day. ஸோ கல்யாண வீட்டுக்கு தான் நம்ம இப்போ ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்டு அந்த கேக் ரெசிபி நான் இதில் இன்க்ளூட் பண்ணதுக்கான ரீசன் வந்து நான் அந்த கேக் பண்ண அன்னைக்கு நான் vlog எடுக்கலை, தனியாக தான் செஞ்சுருந்தேன். பட் அந்த ரெசிபி எனக்கு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுனதுனால நான் வந்து அதை இந்த vlogல அட்டாச் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து மெஹந்திக்கு வந்து போட்டிருந்தது 2 பேரும் வந்து பேக் ஹேண்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஹேண்டில் ரெண்டுமே ஒரே மாதிரி சேமாக போட்டிருந்தோம். 2 பேருக்கும் சூப்பராக செகந்து இருந்தது. ஸோ
அதான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். அவளுக்கு வந்து உள்ளாடி வந்து உள்ளங்கையில் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து ரவுண்டு போட்டு ஒரே மாதிரியாக போட்டு கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி பண்ணோம். அண்ட் அடிஷ்னலாக அவளுக்கு வந்து ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி பேக் ஹேண்ட் டிசைன், அப்புறமா சிம்பிளாக வந்து உள்ளாடி போட்டிருந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக கல்யாண மண்டபம் பக்கத்தில் வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. ஸோ நேற்று வந்து அதே மண்டபம் தான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும். ஸோ இங்கே வந்து வெளியே வந்து கொஞ்சம் பசங்களுக்கு வந்து காட்டன் கேண்டி, அப்புறமா பாப்கார்ன், அண்ட் பெரியவங்களுக்கு டீ, மெதுவடை, அப்புறமா பஜ்ஜி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஜூஸும் வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ பசங்க வந்து காட்டன் கேண்டியை பார்த்ததும் குஷி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்மளோட செக்ஷன். ஸோ நாங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். ஜூஸ் பார்த்திங்கன்னா ஜிகிருதண்டா டேஸ்ட்லேயே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மேபி அந்த ஜிகிருதண்டாவோட ரப்டி வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பக்கம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குது, அதாவது நிக்காக நடந்துகிட்ருக்குது. மேரேஜில் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களே ஃபுல் ஸ்டேஜை கவர் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து அதை பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ நானும் கொஞ்சம் ஸ்டேஜ் பக்கத்தில் போய் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்ருந்தேன். நிக்காக முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பொண்ணோட கையை வந்து பொண்ணோட வாப்பா வந்து ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது மாதிரி வந்து முடிப்பாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்து நிக்காகவும் நல்லபடியாக முடிஞ்சு வச்சுது. ஸோ நிக்காக நடக்கும்போதே வந்து லஞ்சும் வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்களும் நிக்காக முடிச்சுட்டு வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அண்ட் லஞ்சில் பார்த்திங்கன்னா சிக்கன் கீ ரோஸ்ட், அப்புறமா பிரியாணி, அண்ட் அடிஷ்னலாக வந்து ஜாம், ரைத்தா, பப்படம், பழம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் என் பங்குக்கு பிரியாணி ஒரு கை பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ செகண்ட் வந்து ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ரிம்ஷா பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் போய் இருந்து வாங்கிட்டு இருந்தா. பட் அவளுக்கு வந்து கொடுத்த 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் 2 பக்கம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கா. அப்புறமா எனக்கும் வந்து ஐஸ்கிரீம் கிடச்சிது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்து 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து ரொம்ப பெரிய க்யூவாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்களாக வந்து நின்று ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பொண்ணோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க எல்லோரும் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லைக் அது வழிமான்னு கூட சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து விருந்து கொடுக்குறது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து பசங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து ஸ்வீட் கார்ன் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் ரிம்ஷா காரில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷன் நடக்க இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பெரிய வீடு இருக்குல்ல, ஸோ இங்கே தான் வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன் நடந்தது. அண்ட் இந்த இடத்துல என்னால் பெருசாக வந்து வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை. ஸோ வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஃபைனலாக வந்து லெமன் போட்டு புதினா போட்டு ப்ளைன் டீ கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ காரில் ஏறியாச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து வரும்போது சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே இந்த மாதிரியே போயிடும். ஸோ சண்டே நைட் ஆயாச்சு. இனி மறுநாள் காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படி இப்படின்னு பிஸியாகவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இந்த இடத்தோட முடியுது. அண்ட் இந்த விலாகை நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.